ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜாஸ்மின் பட்ஸ் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற சென்டர் கிளிப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜாஸ்மின் அண்ட் குந்தன் ஸ்டோன் சென்டர் கிளிப் பண்ணுறதுக்கு நமக்கு ஜாஸ்மின் பட்ஸ் வேணும். இந்த ஜாஸ்மின் பட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சென்டர் கிளிப் பண்ணுறதுக்கு நமக்கு பேஸ் தனியாக கிடைக்கிது. நீங்கள் அந்த பேஸ் கூட வாங்கி பண்ணலாம். நான் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் ஒரு பிளெயின் சென்டர் கிளிப் வாங்கி அதில் நான் இந்த கிளிப் பண்ணுறேன். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக சென்டர் கிளிப்க்கு பேஸ் இருக்குது, அந்த பேஸ் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் சேம் இதே மெத்தடில். இப்போது இந்த சென்டர் கிளிப்பில் நான் B7000 க்ளூ யூஸ் பண்ணி தான் இந்த ஜாஸ்மின் பட்ஸை அதில் ஒவ்வொன்றா ஸ்டிக் பண்ண போகிறேன். B7000 க்ளூ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் சென்டரில் B7000 க்ளூ அப்ளை பண்ணேன். க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாஸ்மின் பட்ஸை ஒரு பூ மேலே பார்த்த மாதிரியும் இன்னொரு பூவோட மொட்டு கீழே பார்த்த மாதிரியும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி எல்லா பட்ஸையும் நம்ம க்ளூ போட்டு ஒவ்வொன்றா ஒட்டிகிட்டே வரோம் கண்டினியூவாக அந்த கிளிப் ஃபுல்லாகவே. இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வீடியோ 2x ஸ்பீடில் வச்சுருக்கேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நம்ம எல்லா ஃப்ளவர் பட்ஸையும் சென்டர்ல க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்க நல்லா ஒரு 2 to 3 hours ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இப்போ ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நான் ஒரு 2 to 3 hours விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்றேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்றதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை அந்த சென்டருக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அந்த சைஸ்க்கு நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிட்டு அதில் B7000 க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூவை அப்ளை பண்ணிட்டு இதை நம்ம அந்த ஃப்ளவர் பட்டோட அந்த கிரீன் கலர் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்க்கு மேலே நான் ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த கிரீன் கலர் நமக்கு ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்முக்கு மேலேயே இந்த பேஸை நான் ஒட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட்டா ஸ்டெம்ல க்ளூ போட்டு நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது உங்களுக்கு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க அதுக்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் மேலே குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது உங்களுக்கு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்க்க நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அதை ட்ரை ஆக விடணும். ஒரு 30 minutes அதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நான் ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்ல நான் சென்டர்ல இருந்து நான் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்றது நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர்ஸ் சூஸ் பண்ணி ஸ்டோன்ஸோட கலர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் சென்டர்ல க்ளூ அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டோனா ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நீங்க ப்ரொஃபஷனலா பண்றீங்க அப்படின்னா க்ளூ பென் வாங்கி அதை யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹேண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது நமக்கு க்ளூ நம்ம கையில படும். மறுபடியும் நமக்கு அது பிசு பிசுன்னு ஒட்டுறதுனால நெக்ஸ்ட் ஸ்டோன் எடுக்கும்போது அதை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க க்ளூ பென் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா ஸ்டிக் பண்ணிடலாம். நான் எல்லா ஸ்டோனையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஆனால் அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக வேணும் அப்படிங்கறதுனால நான் B7000 க்ளூவோட
கேப்லேயே இந்த மாதிரி ஒரு நீடில் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் கையில் அரேஞ்ச் பண்ணும்போது க்ளூ வந்து கையில் ஒட்டி என்னால் ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால நான் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சென்டரில் ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனும் அதை சுற்றி பிங்க் அண்ட் க்ரீன் பெட்டல் ஷேப் இருக்க ஸ்டோனை வந்து ஒன்று மாற்றி ஒன்றா ஒட்டி ஃப்ளவர் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் சைடில் 2 சைட்லையும் வந்துட்டு மூன் ஷேப்பில் இருக்கக்கூடிய பிங்க் ஷேப் அண்ட் க்ரீன் வந்து நான் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். பிங்க் கலர் மூன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒட்டுறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் மூன் ஷேப், சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன். இதே மாதிரி ஒரு பிங்க், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன், ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் சொல்லி நான் மாற்றி மாற்றி ஒரு சைட் ஃபுல்லாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு வரப்போகிறேன். இப்போ நான் வீடியோ வந்து 4x ஸ்பீடில் வச்சுருக்கேன். நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டோனாக விட்டுங்க, எனக்கு கண்டிப்பாக அதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் பொறுமையாக பண்ணுங்கள். நான் வந்து அது 4x ஸ்பீடில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டோன்ஸை வந்து கீழே ஸ்டிக் பண்ணிகிட்டே வரணும். எல்லா ஸ்டோன்ஸையும் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த நீடில் வச்சு. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் வந்து நம்ம ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளிப் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஆப்போசிட் சைட்லேயும் ஸ்டோன்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் வந்து வீடியோ லென்த்தாக போகும், அதனால் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கேப் மட்டும் இருக்குது, அந்த கேப்ஸில் மட்டும் ஒயிட் ஸ்டோன்ஸை வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த கேப்பை யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சென்டர் கிளிப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நம்ம ட்ரை ஆகிறதுக்கு விடணும். ஃபுல்லாக ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும், பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சென்டர் கிளிப்க்கு 150லேருந்து 250 ருபீஸ் வரைக்குமே வந்து ப்ரைஸில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.